ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் செந்தில். வெல்கம் டு இங்கிலீஷ் பேச ஆசையா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க கிட்ட பெற்றோர்கள் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 50 சூப்பரான இங்கிலீஷ் சென்டென்சஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எல்லாமே சிம்பிளாக இருக்க போதுங்க. எல்லாருமே இதை நீங்கள் பார்க்கலாம். சின்ன குழந்தைங்க கிட்ட அழகாக இங்கிலீஷில் நீங்கள் பேசலாம். ஓகே, ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ் தான். நான் ஒவ்வொரு சென்டென்ஸாக தமிழில் சொல்லி நான் இங்கிலீஷில் சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், அதை எடுக்காத. அதை எடுக்காத, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? டோன்ட் டேக் தட். டோன்ட் டேக் தட். டோன்ட் டேக் அப்படின்னா எடுக்காத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அசையாமல் நில்லு. அசையாமல் நில்லு, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸ்டாண்ட் ஸ்டில். ஸ்டாண்ட் ஸ்டில், அசையாமல் நில்லு. நகராத. டோன்ட் மூவ். டோன்ட் மூவ். நெக்ஸ்ட் ஒன், கத்தாத. கத்தாத, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ஷவுட். டோன்ட் ஷவுட். ஷவுட் அப்படின்னா கத்துறது. டோன்ட் ஷவுட் அப்படின்னா கத்தாத அப்படின்னு அர்த்தம். போய் படி. போய் படி, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கோ அண்ட் ஸ்டடி. கோ அண்ட் ஸ்டடி, போய் படி அப்படின்னு அர்த்தம். வேற ஏதாவது. வேற ஏதாவது, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? எனிதிங் எல்ஸ். எனிதிங் எல்ஸ். வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் இல்லை. நத்திங் எல்ஸ். நத்திங் எல்ஸ். இங்கே உட்காரு. இங்கே உட்காரு. சிட் ஹியர். ஹியர் அப்படின்னா இங்கே அப்படின்னு அர்த்தம். சிட்னா உட்காரு அப்படின்னு அர்த்தம். கவனமாக இரு. கவனமாக இரு. பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல். இப்போவே பண்ணு. இப்போவே பண்ணு. டூ இட் ரைட் நவ். ரைட் நவ் அப்படின்னா இப்போதே அப்படின்னு அர்த்தம். இங்கே வா. கம் ஹியர். கம் ஹியர். அங்கே போ. கோ தேர். கோ தேர். தேர் அப்படின்னா அங்கே அப்படின்னு அர்த்தம். சத்தம் போடாத. சத்தம் போடாத, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? டோன்ட் மேக் நாய்ஸ். டோன்ட் மேக் நாய்ஸ். அழாத. அழாத, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் க்ரை. டோன்ட் க்ரை. க்ரைனா அழுகிறது. டோன்ட் க்ரை அப்படின்னா அழாத அப்படின்னு அர்த்தம். இப்போ இல்லை. இப்போ இல்லை, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நாட் yet. நாட் yet. மறுபடியும் என்ன? மறுபடியும் என்ன, அது எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? வாட் அகெயின். வாட் அகெயின். சாக்லேட் சாப்பிடாத. சாக்லேட் சாப்பிடாத, எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ஈட் சாக்லேட். டோன்ட் ஈட் அப்படின்னா சாப்பிடாத. சாக்லேட் அப்படின்னா மிட்டாய். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இது அடிக்கடி நம்ம குழந்தைங்க கிட்ட சொல்லுவோம். சாக்லேட் சாப்பிட்டா பல்லு போயிடும். சாக்லேட் சாப்பிட்டா பல்லு போயிடும், அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஈட்டிங் சாக்லேட் கேன் டேமேஜ் யுவர் டீத். ஈட்டிங் சாக்லேட் கேன் டேமேஜ் யுவர் டீத். டீத் அப்படின்னா பல்லு. ஓகே, ஃபோனில் வீடியோஸ் பார்க்காத. ஃபோனில் வீடியோஸ் பார்க்காத, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் வாட்ச் வீடியோஸ் ஆன் ஃபோன். டோன்ட் வாட்ச் வீடியோஸ் ஆன் ஃபோன். ஃபோனில் வீடியோஸ் பார்க்காத. விளையாடாத. விளையாடாத, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ப்ளே. டோன்ட் ப்ளே. சீக்கிரம் செய். சீக்கிரம் செய், எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? டூ இட் குயிக்லி. டூ இட் குயிக்லி. குயிக்லி அப்படின்னா சீக்கிரமாக அப்படின்னு அர்த்தம். என் கையை பிடிச்சிக்கோ. பேரண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவோம்? குழந்தைங்கள நடந்து வரும்போது கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? என் கையை பிடிச்சிக்கோ, எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹோல்ட் மை ஹேண்ட். ஹோல்ட் மை ஹேண்ட். ஹோல்ட் அப்படின்னா பிடிச்சிக்கோ அப்படின்னு அர்த்தம். நல்லா படி. நல்லா படி, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸ்டடி வெல். ஸ்டடி வெல். டிவியை பக்கத்தில் உட்காந்து பார்க்காத.
டிவியை பக்கத்தில் பார்க்காத. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் வாட்ச் டிவி க்ளோஸ்லி. டோன்ட் வாட்ச் டிவி க்ளோஸ்லி. பக்கத்தில் டிவி பார்க்காத. மூக்கை தொடச்சிக்கோ. மூக்கை தொடச்சிக்கோ. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வைப் யுவர் நோஸ். வைப் அப்படின்னா தொடச்சிக்கோன்னு அர்த்தம். வைப் யுவர் நோஸ். நோஸ் அப்படின்னா மூக்கு. ஓ முகத்தை தொடச்சிக்கோ. ஓ முகத்தை தொடச்சிக்கோ. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வைப் யுவர் ஃபேஸ். வைப் யுவர் ஃபேஸ். அப்படி ஓடாத. சின்ன குழந்தைங்க வேகமாக ஓடுவாங்களே, நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படி ஓடாத அப்படின்னு சொல்லுவோம்ல. எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ரன் லைக் தேட். டோன்ட் ரன் அப்படின்னா ஓடாத. லைக் தேட் அப்படின்னா அந்த மாதிரி அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ரன் லைக் தேட், அந்த மாதிரி ஓடாத. நீ சீக்கிரமாக சாப்பாடு சாப்பிட்ணும். நீ சீக்கிரமாக சாப்பாடு சாப்பிட்ணும். நம்ம சாப்பாடு குழந்தைங்களுக்கு ஊட்டுவோம்ல, மத்தியானம் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருப்போம். என்ன சொல்லுவோம்? சீக்கிரமாக நீ சாப்பாடு சாப்பிட்ணுன்னு சொல்லுவோம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ ஷுட் ஈட் ரைஸ் குயிக்லி. யூ ஷுட் ஈட் ரைஸ் குயிக்லி. நீ சீக்கிரமாக சாப்பாடு சாப்பிட்ணும். நீ எங்கே போயிட்டுருக்க? நீ எங்கே போய்கிட்டு இருக்க? எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வேர் ஆர் யூ கோயிங். வேர் ஆர் யூ கோயிங். நீ எங்கே போய்கிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நீ என்ன பண்ணிகிட்ருக்க? எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? வாட் ஆர் யூ டூயிங். வாட் ஆர் யூ டூயிங். அங்கே போய் உட்காரு. அங்கே போய் உட்காரு. எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கோ அண்ட் சிட் தேர். கோ அப்படின்னா போன்னு அர்த்தம். சிட் தேர் அப்படின்னா அங்கே உட்காருன்னு அர்த்தம். அண்ணாக்கு ஒரு ஹாய் சொல்லு. அண்ணாக்கு ஒரு ஹாய் சொல்லு. சொல்லுவோம்ல குழந்தைங்க கிட்ட. எப்படி சொல்லலாம்? சே ஹாய் டு பிரதர். சே ஹாய் டு பிரதர். உன் வாயில் என்ன இருக்குது? எனக்கு காட்டு. சின்ன குழந்தைங்க ஏதாவது வாயில் போட்டுருவாங்க இல்லையா, நம்ம என்ன சொல்லுவோம்? உன் வாயில் என்ன இருக்குது? எனக்கு அதை காட்டு. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஷோ மீ வாட்ஸ் இன் யோர் மவுத். ஷோ மீ அப்படின்னா எனக்கு காட்டு. வாட்ஸ் இன் யோர் மவுத், உன் வாயில் என்ன இருக்குன்னு. தாகமாக இருக்கா? ஆர் யூ thirsty. thirsty அப்படின்னா தாகமாக இருக்கான்னு கேட்குறதுக்கு thirstyன்னு சொல்லுவோம். தாகம் அப்படின்னு அர்த்தம். ஆர் யூ thirsty. நீ தாகமாக இருக்கியா அல்லது உனக்கு தாகமாக இருக்கா? உனக்கு பசிக்குதா? உனக்கு பசிக்குதா? அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஆர் யூ ஹங்க்ரி. ஆர் யூ ஹங்க்ரி. ஹங்க்ரினா பசின்னு அர்த்தம். ஆர் யூ ஹங்க்ரி அப்படின்னா நீ பசியாக இருக்கியா அப்படின்னு அர்த்தம். அதை தொடாத. டோன்ட் டச் தேட். டோன்ட் டச் அப்படின்னா தொடாதன்னு அர்த்தம். தேட் அப்படின்னா அதை. டோன்ட் டச் தேட், அதை தொடாத. கண்ணை மூடி 10 வரைக்கும் எண்ணு. கண்ணை மூடிக்கிட்டு 10 வரைக்கும் எண்ணு. நம்ம அந்த கண்ணாமூச்சி விளாட்லாம் விளாடும்போது சொல்லுவோம் இல்லையா? ஸோ எப்படி சொல்லலாம்? க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் கவுண்ட் டில் 10. க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்படின்னா உன் கண்ணை மூடு. அண்ட் கவுண்ட் டில் 10. கவுண்ட்னா என்னன்னு அர்த்தம். டில் 10 அப்படின்னா 10 வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ எப்படி சேர்த்து சொல்லுவீங்க? க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் கவுண்ட் டில் 10. நீ என்ன விளையாட விரும்புகிற? நீ என்ன விளையாட விரும்புகிற? வாட் டு யூ வாண்ட் டு ப்ளே. வாட் டு யூ வாண்ட் டு ப்ளே. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. நீ என்ன சாப்பிட விரும்புகிற? நீ என்ன சாப்பிட விரும்புகிற? அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். உன் ரூமை க்ளீன் பண்ணு. உன் ரூமை க்ளீன் பண்ணு. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? க்ளீன் யுவர் ரூம். க்ளீன் யுவர் ரூம். நீ இன்னைக்கு என்ன படித்த? இல்லை நீ இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்ட? அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஸ்கூல் விட்டு வந்தோன்னே எல்லா பேரண்ட்ஸும் கேட்பாங்க இல்லையா? எப்படி கேட்கலாம்? வாட் டிட் யூ லேர்ன் டுடே. வாட் டிட் யூ லேர்ன் அப்படின்னா நீ என்ன கற்றுக்கிட்ட. டுடே அப்படின்னா இன்று. வாட் டிட் யூ லேர்ன் டுடே, இன்னைக்கு நீ என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு அர்த்தம். சோம்பேறியாக இருக்காத. சோம்பேறியாக இருக்காத. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் பி லேசி. லேசி அப்படின்னா சோம்பேறி. டோன்ட் பி அப்படின்னா அப்படி இருக்காதன்னு அர்த்தம். டோன்ட் பி லேசி. சோம்பேறியாக இருக்காத. அமைதியாக இரு. அமைதியாக இரு. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்?
be quiet. be quiet. quiet அப்படின்னா அமைதின்னு அர்த்தம். be அப்படின்னா இருன்னு அர்த்தம். be quiet அப்படின்னா அமைதியாக இரு அப்படின்னு அர்த்தம். என்ன நம்பு. என்ன நம்பு. believe me. believe me. வாய மூடு. வாய மூடு. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இதெல்லாம் அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா? குழந்தைங்களை பார்த்து எப்படி சொல்லுவீங்க? ஷட் அப். அல்லது சில பேர் ஷட் அப் யுவர் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஷட் அப் அப்படின்னு சொன்னாலே போதும். ரைட். எழுது. எழுது. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரைட் டவுன். ரைட் டவுன். மேலே போ. மேலே போ. அதாவது மாடிக்கு போ அல்லது மேலே போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கோ அப்ஸ்டேர்ஸ். கோ அப்ஸ்டேர்ஸ். என் கூட வா. என் கூட வா. கம் வித் மீ. கம் வித் மீ. கம் அப்படின்னா வான்னு அர்த்தம். வித் மீ அப்படின்னா என்னுடன். இங்க பாரு. இங்க பாரு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லுக் ஹியர். லுக் ஹியர். அங்க பாரு. அங்க பாரு. லுக் தேர். தேர் அப்படின்னா அங்கேன்னு அர்த்தம். லுக் தேர். அங்க பாரு. கடைசியாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் எடுத்துக்கோ அல்லது இதை எடுத்துக்கோ. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டேக் இட். டேக் இட். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது இந்த 50 சென்டென்சஸ்? இனிமேல் வீட்டில் சின்ன குழந்தைங்க குட்டீஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட இந்த 50 சென்டென்சஸ் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் பேசி அசத்துங்க. ஓகேவா? ரொம்ப அழகான சென்டென்சஸ். இதெல்லாம் திரும்ப திரும்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போது உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே வா. இங்கே வா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இல்லையா? ஓகே, ஸோ இந்த 50 சென்டென்சஸ் யூஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் குழந்தைங்க கிட்ட மறக்காமல் இங்கிலீஷில் பேசுங்க. ஓகேவா? அவங்களுக்கும் ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்த மாதிரி இருக்கும், உங்களுக்கும் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.